எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியில பிறந்தவனுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியான சுகஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், ரேவதி முதல் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட முழு பலத்தோட அமர்ந்திருக்காருங்க. அதே மாதிரி மாதத்துடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் வந்து வலுத்து உட்காந்துருக்கார். ஸோ 2, 4ஆம் இடங்கள் ரொம்ப வலுவா இருக்கனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போதுங்க, நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க போதுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய பற்றி நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரெல்லாம் வந்து படிச்சு முடிச்சு சும்மா இருக்கீங்களோ அல்லது வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் மீனராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா இந்த மாற்றிய முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியும் சரி ரொம்ப சாதகமா இருக்க போது மீனத்தை பொறுத்த வரைக்கும். என்ன ஒண்ணு, குரு பகவான் 3ஆம் இடத்துல மறையதான், அப்படி மறைந்தாலும் கூட ஒரு பார்வைக்கு வலு அதிகங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது குரு பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலையும், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலையும், லாபஸ்தானத்திலையும் குருவுடைய பார்வை வந்து விழுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல ஒரு உகந்த ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சண்டைகள் இருக்கு, சச்சரவு இருக்கிறதா கண்டிப்பாக அந்த சண்டைகள் மெதுவாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் வலுவா இருக்கனால கண்டிப்பா சுகஸ்தானம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல நீங்க இந்த மாதம் கண்டிப்பா இருப்பீங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்க வந்து உங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து உட்காந்துருக்கிறது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. படிப்பை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஆர்வமா கத்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையா தீமையா? கண்டிப்பா நல்லது கிடையாதுதான். 12ஆம் இடத்துல சனி என்ன பண்ணும்? செலவுகளை அதிகமா கொடுக்கும், வீண் பண வரையங்களை கொடுக்கும், அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். உங்க வாழ்க்கை துணையாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில செலவுகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 12ஆம் இடத்து சனி தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்து உரிமையுடைய பார்வையானது பாக்கியத்துல விழுதுங்க. பாக்கியத்துல விழும்போது தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது, தந்தையின் மூலமாக ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, தந்தையால் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா ஏற்படும் சொல்லலாம். அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்தாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது கண்டிப்பா சிறப்பு, குரு பார்க்கறது சிறப்பு தான். அதே மாதிரி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட தன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதும் சிறப்பு தான். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். குறிப்பாக சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த ஒரு போராட்டமான ஒரு நிலை கண்டிப்பா மாறுங்க. செய்கின்ற தொழில இருந்து வந்து ஒரு மந்தமான ஒரு தன்மை கண்டிப்பா மாறுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக அந்த போட்டிகள்லாம் கண்டிப்பா வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வகையில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத்தை கொடுத்தாலும்
12ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் பண விரயங்கள் இதுதான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிச்சாலும் கூட வரக்கூடிய வருமானமானது ஏதோ ஒரு வகையில் ஒரு லூப் உள்ள செலவாயிட்டே தான் இருக்கும். கையில் வந்து காசு நிற்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க பணத்தை ஒன்று எங்கேயாச்சும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும், அல்லது லேண்டு மேலே அல்லது வீட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு சுப செலவுகளுக்காக பணத்தை வந்து நீங்கள் வந்து சேமிச்சு வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி தானே செலவுகள் இருக்குங்க, அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதும் அல்லது சேவிங்ஸாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க வேலை தேடுறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், நல்ல ஒரு செய்திகள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை சூரியன் பார்வை செய்கிறது அரசு வழியில் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குங்க. என்ன ஒன்று, இந்த காலங்களில் 7 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து 2-3 நாள் ட்ரை பண்ணும்போது தான் கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். 7 சனி நடக்கும் போது இதுதான் நடக்கும். எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எடுத்துல கிடைச்சிடாது. 2-3 வாட்டி தாமதமாகி தடையாகி அதன் பிறகுதான் வந்து இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு வேலையும் சரிங்க, தொழிலும் சரிங்க கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் வலுவாக இருக்குங்க. ஸோ அப்போ கூட உடன் பிறந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது, அவங்களால் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது, அதே மாதிரி எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி தாங்க, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திருமண வயதில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் திருமணத்துக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சுங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பட் என்ன ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் யார் என்ன எங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம், அதாவது யாகாவாராயும் நாகாக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பொருந்தி வருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பட்டுன்னு பேசி முடிச்சிருவாங்க. மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிச்சு விட்டுருவாங்க கோவத்தில். அப்போ விட்ட வார்த்தையை கண்டிப்பாக எடுக்க முடியாது சரிங்களா. அப்போ வந்து பேசும்போது கொஞ்சம் கவனம் நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி செலவுகளை குறைச்சிக்குங்க, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி விடியற் காலை 2 மணி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி காலை 11:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா. எப்போவுமே சந்திரன் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது என்ன இருக்கும், வீண் மனக்குழப்பங்கள், மனப்பதட்டம், அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவில்லாத ஒரு சிந்தனை மனசில் அதிகமாக ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி ஏன்னே தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டம் தான் சந்திராஷ்டமம் சரிங்களா. ஸோ அத்தகைய நாட்களில் நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்க முடியாதுங்க சரிங்களா. மனசு வந்து குழம்பிட்டே இருக்கும்போது எப்போ எடுக்கிற காரியமும் சரியாக அமையாது, தெளிவான ஒரு முடிவு உங்களால் எடுக்கவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 7, 8, 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் ஊதா கலருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.